சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் ஞானவேலோட இயக்கத்தில் உருவான வேட்டையன் திரைப்படம் ஆயுத பூஜையை முன்னிட்டு வெளியாக இருக்கு. இதனையடுத்து லைக்காவோட ரஜினி சமரசமாக போக காரணம் என்ன என்பது பற்றி தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் வேட்டையன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் குறித்தும் தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது 73வது வயதிலும் பிஸியாக பல படங்களில் நடிச்சிட்டு வராரு. என்னதான் கடந்த சில ஆண்டுகளில் ரஜினி நடித்த திரைப்படங்கள் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வெற்றியை பெறவில்லை என்றாலும் அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் இருந்தாலும் ஜெயிலர் என்ற திரைப்படத்தின் மூலம் தரமான கம்பேக் கொடுத்தாரு தலைவர். கிட்டத்தட்ட ஜெயிலர் திரைப்படம் 700 கோடி வசூலை பெற்று சாதனை படைத்தது. அதனைத் தொடர்ந்து ரஜினி தற்போது ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் திரைப்படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பை முடித்த ரஜினி அடுத்ததா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி என்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்போது ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இந்நிலையில் ஜெயிலர் படத்தின் மூலம் தரமான கம்பேக் கொடுத்த ரஜினி லால் சலாம் என்ற படத்தின் மூலம் சற்று பின்னடைவை சந்தித்தார். தனது மகள் ஐஸ்வர்யாவோட இயக்கத்தில் லால் சலாம் என்ற திரைப்படத்தில் சிறப்பு தோட்டத்தில் நடித்தார் ரஜினி. ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவே இல்லை. எனவே மீண்டும் வேட்டையன் மூலம் மிக பெரும் வெற்றியை பதிவு செய்யும் கட்டாயத்தில் ரஜினி இருக்காரு. இந்நிலையில் ஞானவேல் மற்றும் ரஜினி கூட்டணியில் உருவாகும் வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் மாதம் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தேதியை சொல்லாமலே இருந்தாங்க. அக்டோபர் மாதம் ஆயுத பூஜைக்கு வெளியாகுமா இல்லை அக்டோபர் 31 தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வேட்டையன் வெளியாகுமா என்பது தெரியாமல் இருந்துச்சு. பலரும் வேட்டையன் தீபாவளிக்கு தான் வெளியாகும் என எதிர்பார்த்தாங்க. மேலும் ரஜினிக்கும் தன் படமான வேட்டையன் திரைப்படத்தை தீபாவளி பண்டிகையில் வெளியிட தான் ஆசைப்பட்டாரு என்று பேச்சுகள் போய்கொண்டிருந்தது. ஆனால் வேட்டையன் திரைப்படத்தை தயாரிக்கும் லைக்கா நிறுவனம் தான் அஜித்தோட விடாமுயற்சி திரைப்படத்தையும் தயாரிச்சுட்டு வராங்க. விடாமுயற்சி திரைப்படத்தை தீபாவளிக்கு வெளியிட்டு விட்டு வேட்டையன் திரைப்படத்தை ஆயுத பூஜைக்கு வெளியிடவே லைக்கா முடிவெடுத்திருந்தாங்களாம். இதற்கு ரஜினி ஓகே சொல்வாரா என்ற சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில் இருந்து வந்தது. எனதான் ஆயுத பூஜையை முன்னிட்டு தொடர் விடுமுறை என்றாலும் ரஜினிகாந்த் தீபாவளியை முன்னிட்டே தன் படத்தை வெளியிட விரும்புவார். எனவே தான் லைக்காவோட இந்த முடிவுக்கு ரஜினி ஓகே சொல்வாரா என பலரும் கேட்டு வந்தாங்க. இந்நிலையில் ரஜினி தற்போது லைக்காவிற்காக தன் வேட்டையன் திரைப்படத்தை அக்டோபர் 10ஆம் தேதி ஆயுத பூஜையை முன்னிட்டே வெளியிட முடிவெடுத்திருக்காராம். இதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாயிருக்கு. இதன் மூலம் விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாவது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு. விடாமுயற்சி திரைப்படத்தை ஆயுத பூஜையை முன்னிட்டு வெளியிட முடியாது. ஏனென்றால் தற்போதுதான் விடாமுயற்சி திரைப்படத்தோட படப்பிடிப்பே முடிவடைஞ்சிருக்கு. எனவே தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தான் விடாமுயற்சி திரைப்படத்தை வெளியிட முடியும். இதனை நன்கு புரிந்து கொண்ட ரஜினி தன் படத்தை ஆயுத பூஜையை முன்னிட்டு வெளியிட ஒப்புக்கொண்டிருக்காரு. என்னதான் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வேட்டையன் திரைப்படத்தை வெளியிட ரஜினி ஆசைப்பட்டாலும் லைக்காவிற்காக சமரசமா போயிட்டாரு ரஜினி என சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ரெய்லர் டீசர்னு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகுது. படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் 2 மாதம் தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்டேட்ஸ் மொத்தமே வெளியாக போகுது. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தெரிக்கும் என அனிருத் சொல்லியிருக்காரு. இந்த பாட்டை அவருடைய வாய்ஸில் சூப்பர் ஸ்டாரோடைய நோட்ஸில் காவாலய மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் சொல்லிட்டு அனிருத் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த பாட்டு ஒரு தர குத்து லோக்கல் சாங்காக இருக்க போகுது எனவும் தலைவருக்கான என்ட்ரி சாங்காக இந்த பாட்டு இருக்கும், ரசிகர்களுக்கு பிடிக்கும் என சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்ன? வேட்டையன் சாங்குக்காக வெயிட் பண்ணுறீங்களான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.